ஆமென், ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி ஜுவாலைகளாக நம்ம மாற்றுகிற கர்த்தர், அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற கர்த்தர். பேசுகிறது நீங்கள் அல்ல, அனுப்பப்பட்ட பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிறார். நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கிருபை, அவர் ரத்தம் நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அரை மணி நேரம் தான் எனக்கு இருக்கு. இந்த அரை மணி நேரத்தில் உனக்குள்ளே இருக்கிற அக்கினியை அனல் மூட்டை வந்திருக்கிறேன் நான். ஆமென். நானும் என் ஆவியானவரும் இணைந்து வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கழுதையை கொண்டு பேசின கர்த்தர் இல்லை. ஆமென். கழுதை மேலே உட்கார்ந்து வந்தார், கழுதைக்குள்ளே இருந்தும் பேசினார் ஐயா. இந்த கழுதைக்குள்ளே இருந்து பேச அவர் வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள கூப்பிடுங்க, சிஸ்டர் கூப்பிடுங்க. சிஸ்டர் நீங்கள் தான் எழுமு, நீங்கள் தான் எழுமு. பவுல் மெலித்தா தீவுக்கு போகும்போது அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அவன் விறகு எடுத்து போடுறான். அப்போ போடுற நேரத்தில் ஒரு பாம்பு அனல் உரைத்து எழும்பி என்ன பண்ணிச்சான், அவனை கடிச்சிச்சு. ஆமென். இந்த சிஸ்டருக்கு சொல்கிறது தான் இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்துவம். அனல் உரைத்து எழும்பி என்ன பண்ணிச்சான், கடிச்சிச்சு. அங்கே இருக்கிற எல்லாரும் பவுலை பார்த்து சொன்னாங்க, கடலில் புயலிலிருந்து தப்பிச்சு வந்தான், ஆனால் இவன் ஒருத்தனை மட்டும் பிரச்சனை துரத்தி வருது பார்த்தியா, இவன் ஒருத்தனை மட்டும் துரத்தி வருது, இவன் கொலைபாதகன்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்களாம். பவுல் அதை குறித்து தான் காதில் போட்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுன்னு பாம்பை தீயில் போட்டுட்டு அவன் பாட்டுன்னு நடந்து போக ஆரம்பித்தான். ஆமென். ஊழிய பாதையில் உனக்கு விரோதமாக பேசுகிறவனையும் நீ கவனிக்காத, உன்னை புகழ்ந்து பேசுகிறவனையும் கவனிக்காத. கர்த்தரை மாத்திரம் நீ நோக்கி பாரு. உன்னை புகழ்றான் பாரு, அவன் வைக்கிற ஐஸுக்கு என்ன பண்ணாத, மயங்காத. உனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான் பாரு, சவுளை போல காது கேளாதவனை போல நீ போயிடு. ஆமென். பவுலை எல்லாரும் அற்பமாக பேசினாங்களாம், இவன் என்னவோ தப்பு பண்ணிக்கிறான்டா, அதனால தான் அவனை மட்டும் மரணம் தேடி 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 வருதுன்னு சொல்லி பவுலை பார்த்தே சொன்ன எல்லா ஜனமும் பேசிச்சான். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பவுல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட போறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட போறான்ட்டு. வேதம் சொல்லுகிறது பவுலுக்கு ஒண்ணுமே நடக்கலையா. எந்த வாய் கேவலமா பேசிச்சு பாரு, அந்த வாய் சொல்லிச்சான், தேவர்கள் மனித ரூபம் எடுத்து நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவனை புகழ்ந்து பேசும்படியாக அதே வாயை கர்த்தர் மாற்றினார். உனக்கு விரோதமா எத்தனை வாய் பேசிச்சு ஆவியானவர் சொல்லுகிறார், பேசின அதே வாய, பேசின அதே வாய, பவுலை பார்த்து அற்பமா பேசின அதே வாய ஆசீர்வாதத்தை பேசும்படி கர்த்தர் மாற்றினாரு. இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு விரோதமாய் பேசின ஜனத்திற்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்தி கனப்படுத்த போகிறார். உன்னை மாத்திரமல்ல, இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உன் சிறையிருப்பினால முறிக்கிற நாள் இந்த நாள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கனப்படுத்துகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை பார்த்து சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட போறான்னு. எந்த வாய் கேவலமா பேசிச்சோ அதே வாயை 10 நிமிஷத்துல கர்த்தர் புகழ்ந்து பேசும்படி மாற்றினார். 10 நிமிஷத்துல கர்த்தர் மாற்றினார். பவுலை பாம்பு கடிச்ச உடனே, தேவரீர் எனக்கு ஏது அனுமதி தீர்னு பவுல் கேட்கலையே. ஐயோ எனக்கு மருந்து கொண்டு வாங்கன்ட்டு பவுல் போய் கேட்கலையே. புலம்பி புலம்பி போயிட்டு பவுல் அழுவலையே. மரணத்தை பார்த்து பவுல் பைபிள்ல மரணத்தை ஜெயித்தவர் பவுலுக்குள்ளாக இருந்தார். கரங்களை தட்டு. மரணத்தை ஜெயித்தவர் பவுலுக்குள்ளாக இருந்தார். அதே அபிஷேகத்தை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்ப. அந்த மகிமை உனக்குள்ளாக இருந்து வெளிப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பொய் சாட்சி சொல்லி உன் ஊழியத்தை கெடுக்கிறாங்களோ, உனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார் ஐயா. உனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவர் இறங்கி உன் ஊழியத்தை கட்டுவார்.
அவர் இறங்கி கட்டுவார் உன் ஊழியத்தை. எந்த நாவு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அற்பமாய் பேசி பொய் சாட்சி சொல்லி எழும்புதோ அந்த நாவு ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிற நாள் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தில் அநேகர் கூட இருப்பான், அநேக பாஸ்டர்ஸ்மாருங்க இருப்பாங்க. ஆனா பாஸ்டர்களுக்குள்ளாக காயன்களின் ஆவி கிரியை செய்கிறது. கூட பிறந்த சகோதரனை பகைத்த காயனின் ஆவி பாஸ்டருக்குள்ளாக கிரியை செய்கிறது. பொறாமையின் ஆவி, என்னை காட்டிலும் கர்த்தர் மற்றவர்களை வல்லமையா பயன்படுத்தும் போது அவங்கள பார்த்து வருகிற பொறாமை, என்ன காட்டிலும் கர்த்தர் அதிகமா கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது வருகிற பொறாமை, என்ன பார்க்கல பெரிய சபை வச்சிருக்கும் போது அதை பார்க்கும் போது வருகிற பொறாமை. காயினின் ஆவியை கர்த்தர் கனப்படுத்த மாட்டார். அநேக ஊழியர்கள் ஏன் நிலையற்றவனா தெரியுறான் தெரியுமா? காயினின் ஆவி, பொறாமையோ எழுமுறிக்கின்னு வேதம் சொல்லுது. ஆமென். உட்காருங்க சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென், ஆமென், ஆமென். சவுல் தாவீது ஆரம்பத்தில் அவனுக்காக வாசிக்கும் பொழுது தாவீது அவன் உயர்த்தி தான் பேசினான், நல்லா தான் வச்சிருந்தான் அரண்மனையில். ஆனால் அதே தாவீது தலையை வெட்டி கொண்டு வரான். தலையை வெட்டி கொண்டு வரும்போது கூட அப்னோரை கூப்பிட்டு கேட்குறான், அப்னோரே இந்த பிள்ளையாண்டா யாருன்னு கேட்குறான். தாவீது வரான். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆவியில வளர்ந்தவனுக்கு உண்டான அடையாளம் உனக்கு இருக்குதான்னு நீ செக் பண்ணிக்கோ. தாவீது வரான். இஸ்ரேல் நாட்டில் சவுல் தான் மிகவும் ஹைட்டானவன்ட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த சவுல் போயிட்டு கோலியாத்தை கூட என்ன பண்ணல, யுத்தம் பண்ணல. தாவீதுனுடைய ஹைட் சவுலை விட கம்மி, ஆனா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். சவுல் பயப்படுறான்ட்டு தாவீதுக்கு தெரியும். இஸ்ரேல் நாடு கோலியாத்தை பார்த்து பயப்படுதுன்றது தாவீதுக்கு நல்லா தெரியும். தாவீது சிங்கிளா போன அவனோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் நின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நின்றார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் பாஸ்டர். இல்லை, உன்னை புடமிடுகிற வார்த்தை வருகிறது. ஆவியானவர் என்ன பண்ணாரு, அவன் கூப்பிடுறான், சவுல் கூப்பிடுறான். தாவீதை கூப்பிட்ட உடனே தாவீதின் கையில கோலியாத்தின் தலை இருக்கிறது. தாவீதுடைய கையில் என்ன இருக்குது? கோலியாத்தின் தலை. அவன் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் நீ கூப்பிட்டா நான் வரணுமா? ஊரே என்னைய பார்த்து என்ன பண்ணுது, பயப்படுது அப்படின்ட்டு தாவீது என்ன பண்ணல, சவுலை பார்த்து பேசல. அவன் என்ன சொன்னான், என் ஆண்டவனே உமது அடியானாகிய ஈசாயின் பிள்ளைதான் நான் என்ன பண்றான், தாழ்மையோடு கோலியாத்தின் தலையை கையில் வச்சுன்னு பேசுகிறான். இன்னைக்கு ஊழிய பாதையில் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு விரோதமாய் நான் பேசலை, ஊழியத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து நான் சொல்கிறேன். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாரு. ஒரு சின்ன தீர்க்க தரிசன வரம் புறப்பட்டுச்சுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே பாஸ்டர்ஸ்களை விசுவாசிகள் மதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் வளர்ந்து வந்த அடுத்த செகண்டே என்ன பண்றது கிடையாது, கனவீனம் பண்ணுகிறாங்க. வரங்கள் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? உன்னை ஸ்திரப்படுத்துவோம், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறதற்கு தான் வரம், உன்னை மேன்மைப்படுத்துறதற்கு வரம் அல்ல. ஆமென். ஆவியானவர் உனக்கு ஒரு சபையை கொடுத்து உயர்த்தினா, ஒரு காரை கொடுத்து உயர்த்தினா, இல்ல ஆவியின் வரங்களை கொடுத்து உன்னை உயர்த்தின உடனே மேட்டிமையான எண்ணம் உனக்கு வரக்கூடாது. கோலியாத்தின் தலையை வெட்டி கையில வச்சுன்னு இருக்கும் போது உமது அடியானாகிய ஈசாயின் பிள்ளை நான் என்றான். அது அடியான். தாழ்மை பாத்தியா? கர்த்தரையா தாவீதோடு கூட இருந்தாரு. தாழ்மை, தாழ்மை. கர்த்தருக்கு பிரியமுள்ளவன் யார் தெரியுமா? தாழ்மையுள்ள இருதயுடையவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். பரிசுத்தம் உள்ளவன் இரண்டாவது தான். ஒரு சில நேரத்தில் அதிகமா பரிசுத்தமா உத்தம ஜீவியத்தில் இருந்தா கூட பெருமை வருது. அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவங்க எல்லாம் பாவிங்க, அவங்கள பார்க்கும் போதே பொல்லாத ஆவி கிரீசது, அவங்க கிட்ட கூட நான் நிற்க மாட்டேன். இயேசுவை காட்டில நீ பரிசுத்தவானோ? இயேசு விபச்சாரி வீட்டில் போயிட்டு உக்காந்தார். ஐயா, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் வேசி தான் காலை பிடிச்சி கழுவும் போது என்ன பண்ணாரு? அமைதல் உள்ளவராய் நின்றார். ஐயா, ஆமென், அல்லேலூயா.
ஊழியக்காரனுக்கு பரிசுத்தத்துல மேட்டிமை இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும். ஏன்னா எல்லா சபையிலும் பரிசுத்தத்தை ஃபர்ஸ்ட் பேசுவான். நான் சொல்றேன், பரிசுத்தம் செகண்ட் தான். தாழ்மை உள்ளவனா தான் கர்த்தர் அலங்காரமான கிரீடமாய் மாற்றுகிறார். ஆமென். பரிசுத்தத்தில் கூட பெருமை வருகிறது, ஆராதனையில பெருமை வருகிறது, நல்ல மெசேஜ் கொடுத்தா பெருமை வருகிறது, நல்ல வஸ்திரத்தை போட்டா பெருமை வருகிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். நீ விருத்தி அடையணும்னா தாழ்மையுள்ளவனா இரு. உன்னை காட்டிலும் ஊழியத்தில் இப்பதான் வளர்ந்து வர ஊழியக்காரர்களை பார்த்து என்ன பண்ணணும்? கனம் பண்ணு, அவங்கள ஹானர் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. அசிஸ்டன்ஸ் பாஸ்டர்ஸ் வள உருவாக்கு கர்த்தருக்குள்ளாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க எல்லாரையுமே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்க எல்லாரையும் தெரிந்து கொண்டார், அவர் வேர் பிரித்து இருக்கிறார். உன்னை இந்த இடத்துல கர்த்தர் எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னா, இன்னும் உன்னை அனல் மூட்டை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் செக் பண்ணு, நீ தாழ்மையிலோனா இருக்கிறியான்ட்டு கொஞ்சம் செக் பண்ணு. தாழ்மையின் சுபாவம் உனக்கு இருக்குதான்னு செக் பண்ணு. பலிபீடத்தில் நின்று மைக்கு கையில் வந்த செகண்டு நீ பேசுகிற பேச்சு கர்வமுள்ள ஆவியா இருக்குதா இல்லை தாழ்மையுள்ள ஆவியா இருக்குதான்ட்டு உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட கேட்டுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலை உயரணும்னா நீ தாழ்மையா இரு ஐயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலை உயரணும்னா நீ தாழ்மையாயிரு. அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு ஒரு பணம் தேவை, 1,00,000 ரூபாய் பணம் தேவை. அந்த பண தேவைக்காக நான் ஆண்டவரிடத்தில் போயிட்டு செபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு பணம் தேவை, ஆண்டவரே 1,00,000 ரூபாய் நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ ஆவியானவர் யாரை காட்டுறாருன்னா எங்கள் அத்தையை காட்டுறார். எனக்கு எங்கள் அத்தை என்ன பண்ண மாட்டாங்க, எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், காக்கா கூட எச்சக்கையில் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்ட மாட்டாங்க. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ரெண்டாவது எனக்கு எங்கள் அத்தையை பிடிக்காது. எங்கள் அத்தையை அவ்வளோவா நான் என்ன பண்ண மாட்டேன், பிடிக்காது. ஏன்னா எங்கள் அப்பா சாகும்போது அவங்க வெளிநாட்டில் இருந்து என்ன பண்ணலை, வரலை. அந்த காயம் என் இருதயத்துக்குள்ளாக இருந்துச்சு. ஆண்டவரே செத்து கூட போக சொல்கிறேங்க, ஆண்டவரே செத்துறேன், ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் போய் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன் ஆண்டவரே. ரெண்டாவது நான் போய் கேட்டால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் நான் பணம் கொடுக்க வேண்டியவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்பா இறந்துட்டார், அப்பா கொடுக்க வேண்டிய கொடுக்கல் வாங்கல கொடுக்கணும். இப்போ திருப்பி நான் அவங்ககிட்ட ஒரு 4 நாள் டைம் கேட்குறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி உபவாசம் பண்ணி ஆண்டர்கிட்ட போயிட்டு கேட்குறேன், திருப்பி அவங்களே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. இப்போ எனக்கு கோபம் யார் மேலே, கர்த்தர் மேலே. காட்ட முடியாது, ஆண்டவர்கிட்ட மனசுலேயே முறுமுறுக்கிறேன். ஆண்டவரே இப்போ கெஞ்சின ஆண்டவர்கிட்ட, தயவு செய்து ஆண்டவரே, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மீன் வாயில் காசு கொடுத்தீரே ஆண்டவரே, இந்த செவுத்துக்கிட்ட போயிட்டு நிற்க சொல்லுங்கள். அந்த செவுத்துக்கிட்ட போயிட்டு நான் நிற்கிறேன். இந்த செவுத்துலேருந்து கட்டுக்கட்டாக காசு உழ வைக்க உம்மால முடியுன்ட்டு நான் நம்புகிறேன். உம்மால முடியும், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இல்லைன்னா கதவெல்லாம் ஓடி போயிட்டு பூட்டிடுறேன். ஒரு தேவ தூதனை டிஜிஎஸ்க்கு கொடுத்து அமிச்ச மாதிரி எனக்கு கொடுத்து அமிச்சிருங்க, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு கதவை மூடிட்டு என்ன பண்ணுறேன், பைத்தியக்கார மாதிரி செபிக்கிறேன். ஆமென். பைத்தியக்காரனை தான் கத்த தேடுகிறார். ஆமென் சொல்லு. விசுவாச பைத்தியக்காரனை தான் கத்த தேடுகிறார். ஆமென். ஆவிக்குரிய பைத்தியக்காரர்களாக தான் கத்த தேடுகிறார். ஆமென். நான் உபவாசம் போட்டு கத்துறேன், பாட்டு பாடுறேன், சோத்திர பலி சொல்கிறேன், என்னென்னவோ செய்து பார்த்துட்டேன். திரும்பவும் கடைசியில் எங்கள் அத்தையே கொண்டு வந்து நிறுத்துறாரு. இப்போ முடிவு பண்ணிட்டேன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இவர்கிட்ட ஜெபம் பண்ணால் தானே பிரச்சனை, ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுக்க வேண்டியவன் நெருக்கிறான், வேறு வழி இல்லை. ஆண்டவரே இப்போ என்ன பண்ணட்டும், திருப்பி எங்கள் அத்தையே கர்த்தர் கொண்டு வந்து காட்டுறார். இவங்ககிட்டயே ஆண்டவரே, சாகர வரைக்கும் இவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாதுன்றேன், இவங்ககிட்டயே நீர் அனுப்புறீரே ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், நான் போகிறேன் ஆண்டவரே. என்ன சொன்னேன், நான் போகிறேன். எப்படியும் கொடுக்க மாட்டாங்க, நீர் தான் பேசி கொடுக்க வைக்கணும், அவங்களா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போகிறேன்.
அப்போ நான் போய் அவங்ககிட்ட நிற்கிறேன். எங்கள் அத்தை எங்கே இல்லைன்னு சொன்னால் அவங்க வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, எங்கள் மாமா தான் இருக்கிறார். எங்கள் அத்தையே கொடுக்க மாட்டாங்க, எங்கள் மாமா எப்படி கொடுப்பாங்க? இல்லை, என்னுடைய இருதயத்தில் அப்படி நான் பேசிக்கிறேன். எங்கள் மாமாட்ட போய் கேட்குறேன், அங்கிள் இந்த மாதிரி எனக்கு ஒரு 1 lakh தேவை அப்படின்னோடனே அவங்க வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணாங்க, அத்தைக்கிட்ட கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் பேசினாங்க. நல்லா கவனி, இவங்க 2 பேரும் பேசினாங்க. பேசுகிறவங்க என் முன்னாடி பேசலை, ரூமில் போய் பேசினாங்க. பேசின ஒரு 1/4 மணி நேரமாக பேசினுக்கிறார். பேசிட்டு அமைதியாகவே உட்காந்துக்கிறாரு. நம்மளே என்ன பண்ணலாம், கௌரவமாக எழுந்துச்சி வெளியே போயிடலாம். இதுக்கு தான் இந்த ஆண்டவருக்கு நான் சொன்னேன் இங்கே வரக்கூடாதுன்னு. என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னைய கொண்டு வந்து நிறுத்துறாரேன்னு மனசில் முறுமுறுத்துன்னு இருக்கிறேன். எங்கள் மாமா நேராக வந்தார். அவர் வந்து நான் கேட்டது 1 லட்சம், அவர் கொடுத்ததுவோ 2 லட்சம். கையை தட்ட மாட்டியா? கொஞ்சம் கையை தட்டுங்களேன், கையை தட்டு. ஊழியக்காரன் தேவ ஆவியானவர் நடத்துகிற வழியில் நீ போகும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆவியானவருடைய ஏவுதலுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ தாழ்த்தும் போதுதான் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணுவ, பெற்றுக்கொள்ளுவ. ஆமே, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவங்க 2 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கும் எனக்கும் ஒரு அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் உருவாக்கினார். ஆமே, ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்ருவனு கூட என்ன பண்ணிடுவானா, ஃப்ரெண்டாக மாறிடுவானா. அவங்களே என்னை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஊழியத்துக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி சர்ச் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு. அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து சபையை கட்டி கொடுத்தாங்க. கர்த்தர் நடத்துகிற வழியில் போ யோனாவே, கர்த்தர் நடத்துகிற வழியில் போ, திசை மாறாத தேவ ஆவியானவர் உன்னை நடத்துகிற பாதையில திருப்பும் வண்டிய. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட பேசுகிறார். நான் ஆவியானவர்கிட்ட கேட்டேன், எல்லாருக்குமே பைபிள் தெரியுமே, நான் என்ன ஆண்டவரை போய் பேசணும்னு கேட்கும்போது ஆவியானவர் சொன்னார், என் பிள்ளைங்க என்னுடைய வழி நடத்துதலில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. வழி நடத்துதல் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பேதுரு போல அப்பப்ப விழுந்து விழுந்து எழுங்குகிற விசுவாசத்தில் குறைந்து போகிற ஒரு ஜீவியம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்லு, என் ஆவியானவருடைய வழி நடத்துவதற்குள்ளாக வர சொல்லுன்னு சொல்லி தேவாவியானவர் சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, ஆமே. அன்னைக்கு முடிவு பண்ணேன், கர்த்தர் சொல்றதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து போனா லட்சங்கள் புறம்பட்டு வரும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பிடிக்காதவர்களை கர்த்தர் வாழ்க்கையில ஊழிய பாதையில அனுமதிப்பார். ஏன்? தாழ்மை உனக்குள்ள உருவாகுகிறதற்காக. தாழ்மை. நீ தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணுமா, தாழ்மையுள்ளவனா இருந்து பார். நீ கர்த்தருக்கு சிநேகிதன், நீ கர்த்தருக்கு சிநேகிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. தமிழ்நாட்டு சிஎம், இப்போ இருக்கிற சிஎம், அவர் பதவி ஏற்கும் போது ஒரு டேபிளை இப்படி பிடிச்சி அப்படி தள்ளி வச்சிட்டார், அவ்வளோதான். ஐயோ, யூடியூப் ஃபுல்லாக என்ன ஆகுது, பரவுது, சேனல் ஃபுல்லாக. விஜய் இவ்வளோ தாழ்மையாக என்ன பண்ணுறாரு, அப்படியே டேபிளை தூக்கி வைக்கிறாருன்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அப்படியே என்ன பண்ணுறாங்க, பரபரப்பாக பேசுகிறாங்க. விஜய் டேபிளை தூக்கி தள்ளி வச்சதுக்கே இப்படி பேசுறியே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பேதுரு காலை வந்து கழுவினார் ஐயா, அந்த ஜீவியம் உனக்குள்ளாக இருக்குதா? ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லு. ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா ஒரு ஊழியக்காரன் மாறணும்னா முதல் தாழ்மை. அந்த தாழ்மை தான் உன்னை ராஜாக்கள் கிட்ட கொண்டு போகும்.
தாவீது தாழ்மையுள்ளவனா இருந்தான். முதல்ல போர் சேவங்கிட்ட அவனுக்கு ஒரு தயவு கிடைக்குது. அவன் இன்னும் தாழ்மையுள்ளவனாகிறான். அடுத்தது தளபதி கிட்ட கிடைக்குது. இன்னும் தாழ்மையுடையவனா இருக்கிறான். ராஜா கிட்ட கிடைக்குது. இன்னும் தாழ்மையுடையவனா இருக்கிறான். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக எல்லாருக்குமே அவன் பிரியமுள்ளவனாய் மாறினான். இன்னும் தாழ்மையுடையவனாய் அவனுடைய சோதனைகளில் இருந்தான். கர்த்தர் இஸ்ரவேலுக்கே அவனை ராஜாவாக மாற்றினார். தாழ்மைதான் ஐயா உன்னை உயர்த்தும். தாழ்மை இல்லாம பெருமை உள்ளவனா இருந்து நீ 8 மணி நேரம் ஜெபிச்சு பிரயோஜனம் என்ன? தாழ்மை அது ஒரு ஆவிக்குரிய அலங்காரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. பொன்முகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லை. அதுக்கு கிடைக்கிற முதல் குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன தெரியுமா? தாழ்மை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களில் முதன்மையாய் மேன்மையாய் இருக்க விரும்புகிறவன் என்னவா இருக்கணுமா? எப்படியா இருக்கணுமா? ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் மாறுங்க, பாஸ்டர்ஸ் மனைவிங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, உன்னை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களெல்லாம் ஊழியத்தில் நீ வளர 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 தாழ்மை வளருதா? கொஞ்சம் அப்படியே சவுல் சுபாவம் எட்டி பார்க்குதா? கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆகாருக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவள் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தாள்னா இஸ்மவேல் அங்கேயே இருந்திருப்பான். அவள் தன்னாட்சியால் அற்பமாக எண்ணினாலாம். வாழ்க்கை கொடுத்தவளையே என்ன பண்ணாலாம்? அற்பமாக அவள் என்ன பண்ணாலாம்? எண்ணினாலாம். ஏன்? சாராளுக்கு புள்ள இல்லை, எனக்கு புள்ள இருக்குது. இனி ராஜ்யம் என்னது தான். வேலைக்காரி கூட கிடையாது, அவள் ஒரு அடிமை பெண். அடிமை பெண்ணுக்கு ஒரு கிருபை கிடைச்சிது. அந்த கிருபையை அவள் இழந்து போனான். எதனால? மேட்டிமை. மேட்டிமை. அடிக்கடி யோசிப்பேன், அந்த ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாமே அவளுக்கு. மேட்டிமை, மேட்டிமை, மேட்டிமை வந்துச்சுன்னா வனாந்தரத்துக்கு ஓடுற சூழ்நிலை வரும். வனாந்தரத்தில் கத்துற சூழ்நிலை வரும். வனாந்தரத்தில் அழுகிற சூழ்நிலைகள் வரும். ஆமென். புள்ள சாகர நிலைமைக்கு இருக்குது. மேட்டிமை வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்தது வாக்குத்தத்தங்களை நீ மறந்து போவ. ஆல்ரெடி ஒரு தடவை ஆகார் வெளியே வர்றா. தேவதூதன் சந்தித்து என்ன பண்றான்? உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ என்ன பண்ணு, நீ என்ன பண்ணுன்னு சொன்னாங்க. என்ன பண்ண சொன்னாரு? என்னங்க, என்னங்க, அடங்கியிரு. உன் சீஃப் பாஸ்டருக்கு கொஞ்சம் என்ன பண்ணு, அடங்கியிரு. வரங்கள் உடையவர்களே கொஞ்சம் அடங்கியிரு. வரங்கள் போயிடும் ஐயா, கனிகள் தான் ஐயா உன்னை நிலைத்து நிற்க பண்ணும். கனி தான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். எசேக்கியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் யார் யாரெல்லாம் எசேக்கியா மீட்டிங் போயிட்டு வராங்களோ அவங்கள என் சர்ச்சில் பயன்படுத்த மாட்டேன். ஏன் நான் பயன்படுத்த மாட்டேன்னா, இவன் 10 நாள் மீட்டிங் போயிட்டு வருவான், நான் அப்போஸ்தலன்னுவான். அவன் ரட்சிக்கப்பட்டு பைபிளே ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டான், நான் அப்போஸ்தலன்னுவான். அப்போஸ்தலனுக்கு உண்டான அச்சடையாளங்கள் என்ன? வேதத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? ஒரு பிசாசை நான் துரத்திட்டா நான் பாஸ்டர். பிசாசை துரத்திட்டா பாஸ்டர். என்ன சுபாவம் இது? என்ன சுபாவம்? ஆகாரே, உன் சீஃப் பாஸ்டர் கிட்ட கொஞ்சம் அடங்கி இரு. அடங்கி இருந்தனா வனாந்தரத்துக்கு ஓட மாட்டேன். ஆமென்.
உன் சீஃப் பாஸ்டர் அந்த பதவிக்கு வருகிறதற்கு, கர்த்தர் உயர்த்துகிறதற்கு பல பாடுகள், பல உபத்திரவங்களை கடந்துதான், பல சகிப்புத்தன்மையை கடந்துதான் அந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறாங்க. ஊழியத்தில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிருக்காது. ஓவர்டேக் பண்ணணுட்டு நீ நடக்கிற பார், நிச்சயமா நீ என்ன ஆயிடுவ, நீ ஆகார். ஊழியக்கார் மீட்டிங்கில் ஆகார பற்றி ஏங்க ஐயா பேசுகிறீங்க? பேசுகிறேன். நீ அவகிட்ட அடங்கி இருந்தனா நீ அழகாக என்ன பண்ணியிருக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ராணி மாதிரி நீ வாழ்ந்துருக்கலாம். ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து உன்னைய தோத்திட்டான் பார். ரீசன், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்துன்னு இருக்கிறார். இன்னைக்கு அநேக ஆவியானவர் எனக்கு 2வது இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் 2 சொன்னார். இன்னொரு காரியம், நான் நட்டேன், அப்பல்லோ என்ன பண்ணா, விளைய செய்கிறது யாரு? ஆமென். அப்பல்லோவுடைய ஊழியம் என்ன ஊழியம்? அப்பல்லோ அப்போஸ்தலனா, பவுல் அப்போஸ்தலனா? அப்பல்லோ அப்போஸ்தலனா, பவுல் அப்போஸ்தலனா? பவுல் தான் அப்போஸ்தலன். ஒரு அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் அடி வாங்க பயப்பட மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? அடி வாங்க பயப்பட மாட்டான். ஒருத்தவன அசிங்கமாக பேசினா கூட சரி, உனக்கே டவுட்டாக இருக்கும். நீ சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியான்னு கொஞ்சம் உனக்கு என்ன இருக்கும், டவுட் இருக்கும். ஏன்? நீ ஆவில வளர்றதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உனக்கு உணர்வில்லாமல் மாறிடும். இயேசுவை காரி துப்புனாங்களாம், அவர் அமைதியாக தான் இருந்தாராம். தாடி மயிரை பிடிச்சி இழுத்தாங்களாம். பெண்கள் எல்லாம் பாருங்க, அடித்தா கூட அமைதியாக இருப்பாங்க. முடியை பிடிச்சி இழுத்த உடனே உள்ளே இருக்கிற காண்டாமிருகம் வெளியே வரும். அப்போ ஏசப்பாவுடைய தாடி மயிரை பிடிச்சி இழுக்கும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? சென்சிட்டிவான இடம். அமைதியாக இருந்தாராம். ஆமென். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கூட ஏசப்பாவுக்கு இப்படி, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க கூட ஏசப்பாவை நேசிக்கிறான். ஏன்? அவர் அன்புள்ளவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். டீம் ஒர்க் இல்லாம சபை வளராது. சுவிசேஷ ஊழியம் இல்லாம சபை வளராது. ஆமென். அல்லேலூயா. தேவாவியானவர் பாஸ்டர்ஸோடு கூட பேசுகிறார். நீ தள்ளந்தலைவா, நீ புரிஞ்சுக்கோ, நீ கர்த்தரோடு முதல்ல ஐக்கியத்தில் இருக்கணும். ஒரு அப்போஸ்தலன் சுவிசேஷம் சொல்கிறதற்கு அவன் ஆயத்தமா இருக்கணும். அப்பல்லோக்கு பவுல் அளவுக்கு ஆவிக்குரிய ஞானம் கிடையாது. ஆனா அப்பல்லோவோ ஆவில அனல் உள்ளவனா இருந்தான்னு வேதம் சொல்லுது. பவுலுக்கு கிறிஸ்துவின் ரகசியத்தை அவரே வந்து என்ன பண்ணாரா, வெளிப்படுத்தினார். ஆனா அப்பல்லோக்கு அப்படி வெளிப்படுத்த முடியல. அப்பல்லோக்கு யார் சொன்னா? பவுலோடு கூட இருந்த ஊழியத்தில் இணைந்திருந்தவங்க தான் அப்பல்லோக்கு என்ன பண்ணாங்க, வெளிப்பாட சொல்றாங்க. கிறிஸ்துவின் ரகசியங்களை குறித்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பல்லோவே ஆவியில் அனல் உள்ளவனா இருக்கிறான்னு சொன்னான். இன்னைக்கு அநேக சபையில பாத்தீங்களா, ஆர்சி சபையில இன்னைக்கு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. ஆர்சி சபையில அல்லேலூயா சொல்றாங்க. ஆர்சி சபையில அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஆர்சி சபையில ஆத்துமாக்களை எழுப்புதல் உண்டாகட்டும் ஜெபிக்கிறாங்க. ஆர்சி சபையில தொட்ட உடனே கீழே விழுறான். ஆர்சி சபையில ஜெபித்த உடனே என்ன பண்றான்? பிசாசுகள் அலறுகிறது. மாம்ச சபை ஆவியாய் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆவியின் சபையோ மாம்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பல்லோ ஆவியில் அனல் உள்ளவனாய் இருக்கிறான். உலகத்தால கரைப்பட்டு இருக்கிற சபை அனலா மாறுது. பிளதல்வியா எப்படி மாறின போது? தியத்ரா மனம் திரும்பி அக்கினியா மாறுது. பிளதல்வியா எப்படி மாறுது? ஆவியில் இருந்த பரிசுத்த வைராக்கியத்தில் இருந்த நீ, தரிசன வைராக்கியத்தில் இருந்த நீ யார போல நீ மாறின வர. பவுலும் பர்னபாவும் ஆரம்பத்தில் ஒன்னாதான் ஓடின்னு இருந்தாங்க. ஆனா பர்னபா பிரிந்து சென்றுட்டானா. இன்னைக்கு கர்த்தர் உன்னைய பார்த்து சொல்றார், பர்னபா இருந்தா என்ன, போனா என்ன, உன்னை அழைத்தவர் கர்த்தர் உன் தரிசனத்தை நிறைவேற்று. ஓடு ஓடி, யார் இருந்தாலும் இல்லைனாலும். எலியா சொல்றான், சேனைகளின் கர்த்தருக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டவனா இருந்தேன். நான் மாத்திரம் கர்த்தர் சொல்றார், நீ மட்டும் இல்லப்பா, அநேகரை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.
ஆர்சி சபையில் எழுப்புதல் வந்து ஓடுது ஐயா. ஆர்சி சபையில் அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசின சபை அந்நிய பாஷையை பேசுது ஐயா. அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்த சபை இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்படுகிறது ஐயா. தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மூடுகிறது. இதெல்லாம் மூடப்படுகிறதற்கான காரணம் என்ன? மேய்ப்பர்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? 10 நாள் ஆவல நான் அப்போஸ்தலன் நீ எழும்பி நிற்கிறேன் எப்படி? ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். எசேக்கியா என்ன மீட்டிங்கு போவேனான்னு சொல்லலை, போ. என் பையனுக்கு அவர் பேரை தான் வச்சிருக்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் அதில் போயிட்டு வருகிற கூட்டம் இப்படி ஒரு வார்த்தை பேசுது பாரு, அந்த கூட்டத்துக்கிட்ட கொஞ்சம் நான் ரெடியாக பயப்படுவேன். நான் போன வாரம் நம்ம சர்ச்சில் வந்து பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடந்துச்சு. அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் வேற ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணார், கூப்பிட்டார். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார், பாஸ்டர் இல்லை தீர்க்கதரிசி அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், அவர் பெராக்காலேருந்து வராரு அப்படின்னு சொல்லி சொன்னார். பெராக்காவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் தடுமாறினேன் நான். பெராக்காவில் உத்தமமான ஊழியர்கள் உண்டு, ஆவியில் வல்லமையாக வளர்ந்த ஊழியர்கள் உண்டு. நான் பெராக்காவுக்கு விரோதமாய் நான் பேசலை. பெராக்கா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஹாஃப் பாயிலாக வருவான் ப்ராஃபட்டுன்னு சொல்லிட்டு. சொல்றது உனக்கு புரியுதா? வரம் விசுவாசி கூட கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்க தரிசன அழைப்புடைய உன்னுடைய அச்சடையாளங்கள் வேற, புரிஞ்சுக்கோ. யார சபை பலிபீடத்தில் நீ ஏத்துறன்றதை புரிஞ்சுக்கோ. அவரை கூட்டுனது நான் கொஞ்ச நேரம் பேசினேன். பாஸ்டர் உங்க கூட ஸ்டீஃபன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களை விட்டு என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை விட்டு விலகி போகிறாருன்னு சொன்னார். நான் அவர் அப்படியே பார்த்துனே இருந்தேன். ஆண்டவரே, ஏற்கனவே நான் பெராக்கானாலே கொஞ்சம் என்ன பண்ணுவேன், யோசிக்குவேன். என் கூட அந்த ஊழியக்காரனும் ஸ்டீஃபன் இல்லையா ஆண்டவரே? இத்தனை வருஷமாக அவங்க கூட ஸ்டீஃபன் இருந்த ஊழியக்காரர் உங்களை விட்டு விலகி வர்றாரு, அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னார். நான் இந்த மீட்டிங்கு புக் பண்ணார் பாருங்க, அவரை நம்பரை என்ன பண்ணிட்டேன், அவர் நல்ல வேலை பலிபீடத்தில் ஏற்றார். நான் என்ன சொல்ல திட்ட முடியல என்னால். சொல்கிறது புரியுதா? குள்ள நரிகளை ஊழியத்தில் உள்ள விட்டுனா உன் ஊழியம் கெட்டு போயிடும் ஐயா. ஆமென். கோதுமைக்கு முன்பாக பதர் ஏமாத்திரும். தீர்க்கதரிசின்னா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் முதல்ல அவன் தீர்க்கதரிசின்னு போடுறதுக்கே பயப்படுவான், உள்ளெல்லாம் நடுங்கும். ஆமென். ஏன் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னடா இவன் எசேக்கியா எனக்கு விரோதமாக? ஐயோ கிடையாது, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு பொறுப்பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதில் போயிட்டு சாதிச்சு ஆவியில் வளர்ந்து வராமரு, அவனை கூப்பிட்டு பயன்படுத்து. ஆமென், அல்லேலூயா. அன்னி பாஷையை மோட்டார் மாதிரி பேசி ரபலபரபான்னு நீ கத்தி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசன்னா என் ஆவியானவரும் பாவம் என்ன பண்ணுறது, பிள்ளையேன்னு உன்னை பெற்றுட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, உனக்குள்ளேருந்து எதனா ஒரு ஏவுதலை என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றாரு. அவர் அப்படி கொடுத்த அத்த செகண்டே நீ என்ன பண்ணிடுற, நான் தீர்க்கதரிசின்னு ஓடுறேன். அதல்லம்மா, தீர்க்க தரிசனம் வரத்துக்கும் தீர்க்க தரிசனம் அழைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அழைப்புக்கும் வரத்துக்கும் என்ன ஆண்டவரே வித்தியாசம்? ஒரு நாள் வண்டி ஓட்டுன்னு ஊழியத்துக்கு போயிருந்தேன், காற்று அடிச்சிச்சு, கண்ணாடி திரும்பிச்சு. அப்போ என் வண்டியில் ஸ்பேனர் இருந்துச்சு, நானே எடுத்து கண்ணாடி என்ன பண்ணேன், டைட் பண்ணிட்டேன். அப்போ திருப்பி இன்னொரு நாள் வரும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கீழே குடிஞ்சு பார்க்குறேன், என் மூளைக்கு எதுவுமே எட்டல. உடனே மெக்கானிக் ஷாப்பில் எடுத்துன்னு போய் விட்ட உடனே அவன் என்ன பண்ணான், ரெடி பண்ணான். அப்போ ஆண்டவர் என்னையை பார்த்து சொன்னார், அதை ஓமையாக என்னிடத்துல வச்சு சொன்னார், தீர்க்க தரிசன வரம் உடையவன், நீ ஸ்பேனர் எடுத்து நீயே கரெக்ட் பண்ண பாரு, அவன் வரோம் இன்ஜினை ரிப்பேர் பண்ணுறான் பாரு, அவன் அழைப்புடையவன். அழைப்புடையவங்கிட்ட நீ தாழ்ந்து போனா வரம் உடையவன் அழைப்புடையவனாய் மாறுவான். ஆமென், அல்லேலூயா. இதே எசேக்கியா கிட்ட நீங்கள் போயிட்டு கேட்டு பாருங்க, நீங்கள் டைரெக்டாக தீர்க்கதரிசியாக வந்துட்டீங்களா அப்படின்னு போய் கேட்டு பாருங்க. கிடையாது, ஸ்டான்லி கிட்ட உக்காந்தார் அவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. இந்த சபைக்கு வரும்போது உள்ள நுழைஞ்சேன். உள்ள நுழையும் போது ஒரு வாரம் இந்த 3 மாதமா திருப்பத்தூரில் ரெண்ட்டு கொடுத்து தான் நம்ம சபை நடத்துகிறோம். மாதம் ஆனால் 20,000 ரூபாய் வாடகை ரெண்ட்டு கொடுக்கணும். பக்கத்தில் இடம் வாங்கி போனால் இடத்திற்கு எவ்வளோ தேவைன்னா 1 கோடி தேவை, ரிஜிஸ்டர் செலவோடு கூட. ஆண்டவரே, இந்த கிராமத்தில் 1 கோடிக்கு நான் எங்கள் ஆண்டவரே போவேன், எனக்கு நீர் 1 கோடி ரூபாய் கொடுக்குற நீர்னா எனக்கு ஒரு அடையாளத்தை தாரு ஆண்டவரேன்ட்டு உபவாசத்திருந்து ஜெபித்தேன். அவள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு 1/4 சவர நகையை என்ன பண்ணார், காணிக்கையாக ஒருத்தர் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, 1/4 சவர நகை 20,000 ரூபாய், 25,000 ரூபாய். ஆண்டவரே, கோடி எங்கள் ஆண்டவரே இருக்குது. என்னது கோடி எங்கள் ஆண்டவரே இருக்குது. ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தா கூட என் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். 1/4 சவர நகை கொடுத்துட்டு கோடிக்கு கிளைம் பண்ண சொல்கிறீரே ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணேன், பேசிட்டு விட்டுட்டேன். நான் ஆவியானவர் என்னை பார்த்து சொன்னார், இல்லைப்பா, என் பார்வையில் கோடின்றது பெருசு இல்லை, உன் பார்வையில் தான் அது பெருசுன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சர்ச்சுக்குள்ளே வரேன், வந்து இந்த இடத்துக்குள்ளே போன உடனே 10 கோடி ரூபாய் தேவைன்னு போட்டுருந்தாங்க பாருங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். அதையே திரும்பி திரும்பி ஃபோட்டோ வேறு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃபோட்டோ எடுத்தேன் நான். 10 கோடியா? அப்போ தான் யோசித்தேன், 10 கோடியை கிளைம் பண்ண அந்த சபையோடைய ஊழியக்காருக்குள்ளே எவ்வளோ விசுவாசத்துக்குள்ளாக இருந்திருக்கணும். இவ்வளோ பெரிய சபையை உருவாக்கணும்னா எத்தனை பாடுகளுக்குள்ளாக போயிருக்கணும். எல்லாரையும் நம்பி கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பணத்தை தூக்கி குத்துற மாட்டார். கேயாசிகள் கையில் கர்த்தர் பணத்தை கொடுக்க மாட்டார், ஊழியத்தை கொடுக்க மாட்டார், சபையை கொடுக்க மாட்டார். ஐயா, பணத்தை வெறுத்து தள்ளினானே எலிசா, அவங்க கையில் தான் கர்த்தர் திருப்பி திருப்பி பணத்தை கொடுக்குவார். ஆமென். இப்போ எதுக்கு பாஸ்டர் இந்த கோடியை சொல்கிறீங்க? ஆவியானவருடைய வழி நடத்துதல், ஆவியானவருடைய இருதயமும் உன்னுடைய இருதயமும் ஒரே இருதயமாக இருந்துச்சுன்னா, உன் பக்கத்தில் வந்து என்னோக்கே நீ அன்னைக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு கேட்டல்ல, அதுக்கு அடையாளமாக தான் உனக்கு இதை நான் காட்டுறேன்ற ஆடியபிள் வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஆனால் எனக்குள்ள இருக்கிறாரே என் தேவாவியானவர், அவருடைய ஹார்ட்டும் என்னுடைய ஹார்ட்டும் ஒரே ஹார்ட்டாக இருக்குது. நிறைய புருஷன் பொண்டாட்டி வீட்டில் நல்லா கவனித்து பாருங்க, எதனா ஒரு டிசிஷன் எடுக்குன்னா 3வது மனுஷங்க அங்கே இருப்பாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்க, இப்படியே அப்படி பார்ப்பாங்க, கொடுக்கலாமா வானவன் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. புருஷனை அப்படி பார்ப்பாங்க, புருஷன் இப்படி பார்ப்பார். அந்த கண் சைகையிலே அந்த பார்வையிலே என்ன பண்ணுவாங்க, ஓகேவா ஓகே இல்லையான்ட்டு நான் தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது உண்மையாக நேசிக்கிற கணவன் மனைவி, ஆவிக்குரிய கணவன் மனைவி, சரியா? இப்போது நான் சொல்கிறேன், நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போது வாயை திறந்து கணவன் மனைவி பேசலனாலும் அந்த பார்வையிலே வீட்டுக்காரன் என்ன சொல்ல வர்றாருன்றது மனைவிமார்கள் புரிஞ்சுப்பாங்க. நீ மனைவியை ரொம்ப நேசிக்கிறனா இருந்தால் உன் மனைவி என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உன் மனைவியுடைய பார்வையிலே தெரிஞ்சிடும்.
தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்ற கேட்கல, போயிட்டு தாவீதே என்னை எல்லாம் இந்த கோலியாத்து வந்து என்கிட்ட சீப்பா பேசுறான்டா, இஸ்ரேலின் ராணுவத்தை குறித்து சீப்பா பேசுறான்டா, தாவீதே நீ எனக்காக எழும்பி போயிட்டு சண்டை போடுன்னு கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லல. தாவீதுடைய சொப்பனத்துல வந்து கர்த்தர் சொல்லல. தாவீது கிட்ட தேவதூதன் வந்து பேசல. தாவீது கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து பேசல. தாவீதோடு கூட ஆவியானவர் பேசினார்னு சொல்லல. ஆனா தாவீது ஓடுறான். ஏன்? நேச வைராக்கியம். அவன் இருதயமும் தேவ ஆவியானோடு இருதயம் ஒரே இருதமாய் இருக்குது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியுடையவனாய் இருக்கிறான். என் தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறாரே அந்த இருதய உணர்வுலே அவனுக்கு தெரியுது. ஓடி போய் நிற்கிறான் பார். அதனால தான் கர்த்தர் அவனை தூக்குனாரு. ஆமென், அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்து பாரு. ஒரு முன்பாக ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ வராங்கன்னு சொன்னால் அவங்கள நீ ஒரு செகண்ட் அப்படி பார்த்த உடனே இவங்க செலக்டடா ரிஜெக்டடான்ட்டு உன் ஆவியில் கர்த்தர் செகண்டில் உன்னோடு கூட பேசிடுவார். அதுக்கு ஆடியபிள். ஓல்ட் கவர்னன்ட்ல தான் அவர் வெளியே நின்று பேசினார். நியூ கவர்னன்ட் நீ தேவ ஆலயம், உனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறார். உன் ஆவிக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார். உன் ஆவிய தேவன் மகாபரிசுத்த ஸ்தலத்தமாய் அவர் தம்முடைய இரத்தத்தினால மாற்றி உனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் எபேசியர் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரர்கள் ஆவியானவரோடு கூட இருந்த உறவை இழந்து போயிருக்கிறாங்க. ஊழியத்தில் நஷ்டம் வருகிறதற்கு காரணம் ஆவியானவரோடு கூட பல மணி நேரம் உட்காருகிற கிருபை இல்லை. அந்த கிருபையை நீ முன்ன இருந்துச்சு, இப்ப நீ அதை இழந்து போயிட்ட. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்மாருங்க பாருங்க, அந்த 5 மாதம் புள்ள உள்ளே இருக்கும்போது அதை காட்டிலும் அந்த வலி அந்த பெயினெல்லாம் காட்டிலும் அந்த பிள்ளை உள்ளே இருந்து உதைக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா இல்லைங்களா? உங்கள் பிள்ளை வயிற்றில் உதைக்கும் போது சந்தோஷப்பட்டீங்களா இல்லையா? நல்லா வச்சுன்னு இருந்த பிள்ளை மறுநாள் உதைக்கலன்னு உடனே கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஒரு நடுக்கம் வருதா? ஓடி போய்ட்டு மாமியார் கிட்ட கேட்பேன், உங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்பேன், பிள்ளை பற்றவங்கள கேட்பேன், டாக்டர் கிட்ட ஓடுவேன். ஏன்? உள்ள ஃபங்க்ஷன் இல்லை, பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சோன்ற கவலை. அந்த உணர்வு உனக்கு தெரியுதில்ல? அதே போலதான் ஆவியானவருக்கு உனக்குள்ள இருக்கிற உறவு கட் ஆஃப் ஆனது. உனக்குள்ளதான் இருக்கிறார், ஆனால் ஆவியை நீ அணைத்து போட்டு வச்சிருக்கிற. அந்த உறவு இல்லையே. என் ஆவியானவரோடு கூட ஆவியில என்னோடு கூட இணைந்திருந்த அந்த ஆதி உறவு இல்லையேன்ட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிற ஜீவி உனக்கு போயிருச்சு. போனம்மா ஒரு அல்லேலூயா ஒரு கையை தட்டு ஒரு 100 ரூபாய் காணிக்க போடு வீட்டுக்கு போடலான்னு வாழ்ற ஜீவியமா மாறி போச்சு. ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புகிறார். எலியாவே, நீ ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுப்பா, ஓடுப்பா. கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்ப இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நேற்று ராத்திரிலேருந்து 10 நிமிஷம் கூட தூங்கலைங்க. ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் கார் ஓட்டின்னு வந்துட்டு அப்படியே நேராக வந்து நிற்கிறேங்க. உபவாசத்தில் வந்து நிற்கிறேன். நான் தாங்க டயர்டாக இருக்கணும், நீங்கள்லாம் டயர்டாக இருக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? என்னையே பார்த்தா டயர்டாகிற மாதிரி தெரியுதா? ஏன் வைராக்கியம் என்னன்னா, அப்பல்லோவே அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான்னா, அப்போ சில அழைப்புடைய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் எந்த அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஆண்டவர் எசேக்கியான் நீ பேர் வைக்கணும்னு சொன்னார். நான் எசேக்கியான்ட்டு அவன் பிறக்கிறதுக்கு முன்னே கர்ப்பத்தில் இருக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், எசேக்கியான் பேர் வச்சுட்டேன். இந்த பிள்ளை உதைக்கும் பாருங்க. இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் பாட்டு போட்ட உடனே வயிற்றில் இருக்கிற பிள்ளை உதைக்கும். எசேக்கியா பிரான்சிஸ் பாட்டு போட்டால் மட்டும் இவன் என்ன பண்ணுவான்? வயிற்றில் உதைக்குவான். மோகன் சேன பாட்டை பக்கத்தில் எதுனா போட்டாலோ ஃபாதர் பாட்டு போட்டாலோ அந்த புள்ள உதைக்காது.
இது என்னடா அபூர்வமாக இருக்குது. எங்கள் மாமியார் உடனே ஒரு எக்ஸிபிஷனை உண்டு பண்ணாங்க. சர்ச்சில் இருக்கிற இப்போ எல்லா விசுவாசிகளையும் வர வச்சுட்டு, லேடிஸ் எல்லாம் வர வச்சுட்டு, வயிற்றை எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பாரு எஸ்ஐக்கு நான் பாட்டு போடுறேன்னு பாட்டு போட்டோடனே இவன் குழந்தை உதைக்குது. ஆனால் ஃபாதர் பாட்டு பாடும் போது இந்த குழந்தை என்ன பண்ண மாட்டேங்குது, உதைக்காங்க, அமைதியாக இருக்குது. அப்போது எல்லாரும் அதிசயித்து பார்த்தாங்க. அந்த எசேக்கியான்ற ஊழியத்தை கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தவான கனப்படுத்தி வைத்திருங்க. ஆனால் அவருடைய பேரை கெடுக்கிறதற்காக அநேக ஊழியர்கள் எழும்பி நின்று இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே ரொம்ப துக்கமாக இருக்கும். சோம்பேறிகள், ஆவிக்குரிய சோம்பேறிகள். தீர்க்க தரிசனத்தில் பல வருதுன்னா நீ 2 மணி நேரம் கூட காத்திருக்காத பாத்திரம். தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னா 7 மணி நேரம் ஆவியானவருடைய பூரணத்திற்குள்ளாக நின்றுப்பார். ஒரே ஒரு பிழை வராத ஆவியில. தீர்க்கதரிசிகள் எப்படி வேணா தீர்க்க தரிசனம் சொல்லான்னு ஓடுறல்ல, தன் ஆவியின் மதிகேட்டை பின்பற்றுகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. தன் இருதயத்தில் இருக்கிறதே எடுத்து உரைக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. கனத்தை எதிர்பார்க்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. வேசித்தனத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. பணத்தை எதிர்பார்க்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அந்த ஊழியத்தெல்லாம் சும்மா ப்ராஃபட்னு அந்த ப்ராஃபட் பேரை கெடுக்கூடாது. அதுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நீ நடந்துக்கோ. ஆமென். நீ பாஸ்டர்னா பாஸ்டருக்கு உண்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் மாறு. நீ அப்போஸ்தலனா அப்போஸ்தலருக்கு உண்டான பாத்திரவானாய் நீ மாறு. நீ மேய்ப்பனா மேய்ப்பனுக்கு ஒரு பாத்திரவானாய் நீ மாறு. ஆமென். அல்லேலூயா. போவாஸை தேடி ரூத்து வந்து என்ன பண்ணாலாம், அவன் பாதத்தில் படுத்தாலாம். படுத்த உடனே அவளே வாயை திறந்து என்ன கேட்குறா, முடிய போர்வை என் மேலே என்ன பண்ணு தெரியும்னு சொல்கிறாளாம். ஒரு பொண்ணு வாயை திறந்து கேட்குறாளாம், ஐயா உன் போர்வை என் மேலே விரியும்ன்ட்டு. ராத்திரி நடு ராத்திரியில் போவாஸ் எழுந்து சொன்னான், ஐயோ இல்லை உன் உறவன் இன்னொருத்தவன் இருக்கிறான், அவங்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிட்ட பிறகு அவன் வேணான்னு சொன்னான், நான் வேணா உன்னை என்ன பண்ணுறேன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு என்ன பண்ணானா போவாஸ் சொன்னானா. நடு ராத்திரியில் ஒரு பொம்பளை புள்ள அவன் காலில் படுத்து அவனை தட்டி எடுப்பி உன் போர்வையை என் மேலே போடுன்னு சொன்னா கூட அவன் போடலை. இன்னைக்கு ஒரு பாஸ்டரை நம்பி ஒரு பொண்ணு வர முடியுதா? ஒரு ஊழியக்காரனை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து உட்கார முடியுதா? தான் வேதனையை சொன்னா அந்த பாஸ்டர் அந்த பொண்ணை என்ன பண்றாரு, வஞ்சித்து எடுத்துக்கிற இருதயம் உடையவர்களாய் பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார். போன வாரம் ஒரு பாஸ்டர் வந்தாங்க, என்கிட்ட வந்து பேசினார். என்னங்க ஐயா, இல்லைங்க ஐயா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் சொல்கிறக்கூடாதுன்னாரு. நான் சொல்லுவேன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவர் சொன்னார். சரி நான் சொல்ல மாட்டேன் சொல்லுங்கன்னு சொன்னேன். உங்கள் பேரை சொல்லி சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்லுங்கன்னு சொன்னேன். ஐயா ஒன்றும் இல்லை ஐயா, ஒரு புறஜாதி ஃபைனான்ஸ்காரன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட தவறாக நடந்துக்கினான். அதை போயிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். சொன்னால் வாழ்க்கை கெட்டு போயிடும், அதனால் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு நான் போனேன் ஐயா. கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால் நானே அவங்கள எடுத்துக்கினேன் ஐயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்? போர்வை விரித்தே போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. ஏன் போவாசை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுறாங்க ஐயா. ஒரு பொண்ணு கூப்பிட்டு கூட அவன் என்ன பண்ணல, நடுராத்திரியில் போல பார்த்தியா, அவன் பிரதிஷ்ட ஜீவியத்தை பார்த்தியா. அவள் அழகுள்ளவர் ரூத்து, ஒரு எல்லளவு அவளை மதிக்கலை. ஊழியர்கள் இன்னைக்கு எப்படி மாறுறான், தீர்க்கதரிசி எப்படி மாறுறான், அநேக பாஸ்டர்ஸ் எப்படி மாறுறாங்க. உன்னை நம்பி ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியுதா? ஒரு விபச்சாரியை நம்பி கர்த்தர் உன்னை நம்பி அனுப்ப முடியுதா? அவளுடைய பலவீனத்தை நீ பயன்படுத்தி நீ எடுத்து வச்சுக்கிறியே. போவாஸ் அப்படி இல்லையே. பழைய உடன்படிக்கையில் இருந்த போவாஸ் சுத்த இருதயத்தை காத்துக்கொண்டான்னு சொன்னான். கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார் ஐயா, அவர் சரீரம் ஐயா. நீ போய் அந்த வேசித்தனத்துக்குள்ளாக போகலாமா? சபையை வேசித்தனமா மாற்றலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் துக்கத்தோடு கூட பேசுகிறார்.
நிச்சயமான வார்த்தை ஒரு பாஸ்டருக்குள்ளாக வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் வருவார், ஆனால் அவருடைய வேலை முடிஞ்சோடனே அவர் விலகுவார், காத்து கொண்டா அவனுக்குள்ளே இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படி இல்லை. நித்திய ஜீவ காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கிறார். அந்த தைரியம் பாவம் செய்ய துணிகரும். சரக்கு அடிச்சுட்டு ஊழியம் செய்கிறது, விபச்சாரம் செஞ்சு ஊழியத்தை செய்கிறது, வட்டி கூடுறான், ஊழியக்காரன் வட்டி கூடுறான். உன் கை பேர்லெஸ் ஆகி நட்டு ரோட்டில் சுருண்டு வந்து செத்து போவ நீ வட்டி கூடுறவன். நான் சொல்கிறேன் பார், இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறேன் கிடையாது, பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நான் தைரியமாக சொல்கிறேன், வட்டி கூடுற ஊழியக்காரன் நீ சுருண்டு நட்டு ரோட்டில் சுருண்டு விழுந்து நீ செத்துப்போவன். நீ எழுதி வச்சுக்கோ, செத்துப்போவன். குஷ்டரோகம் வரும் உனக்கெல்லாம். ஊழியக்காரனா நீ அருவருப்பா இல்லை? அது ஏன் பாஸ்டர் எங்ககிட்ட சொல்கிறீங்க? என் விசுவாசம் இந்த சேனலில் யாருன்னா ஒரு ஊழியக்காரன் பார்த்து அவன் இருதயத்தை கத்தர் குத்த மாட்டாரோ? அம்மேன். நான் பேசும்போது யாருக்குன்னா கோவம் வந்துச்சின்னு வச்சுக்கேன், அப்போ நான் உனக்கு தான் பேசுகிறேன். நான் பேசும்போது அப்படியே இந்த பாஸ்டரை கத்தரை ஆசீர்வதிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா நீ பாவம் பண்ணலன்னு அர்த்தம், நீ கத்தருக்குள்ளக்கிறன்னு அர்த்தம். நான் பேசும்போது அப்படியே உருன்னு உனக்கு ஒரு காட்சியில் எலும்பினே இருக்குதுன்னு சொன்னால் நீ எங்கேயோ லாக் ஆகிருக்கிறப்பா. எரேமியாவை உனக்கு பிடிக்காது, ஏசையா தான் உனக்கு பிடிக்கும். எனக்கு சொன்னார், நேற்று சொன்னார், நான் உன்னை என் பட்டயமாக மாற்றி வச்சிருக்கிறேன், நான் உன்னை குத்தவே அனுப்புவேன், சீழ்ப்புதுக்கவே உன்னை அனுப்புவேன்னு சொல்லி தான் அனுப்பிச்சார். எனக்கு ஒரு ஆசை, எத்தனையோ அதிசயத்தை செய்கிற தேவன் இந்த டைம் ஓடாதபடி செய்வாரோ அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற வாட்ச் மட்டும் ஓடாமல் இருக்கணுன்ட்டு என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன். இன்னும் நான் மெசேஜுக்குள்ளே போகல, இன்னும் நான் என்ன பண்ணலை, மெசேஜுக்குள்ளே உண்மையாக நான் போகல. அவர் பேசுகிறார், நான் பேசுகிறேன். அவர் கொடுத்ததை நான் இன்னும் எடுத்து இந்த வசனம் நான் பேசலை. எனக்கு துக்கம். ஆண்டவரே, 11:15 ஃபெலோஷிப்புக்கு வராங்களே ஆண்டவரே, 11:30 ஃபெலோஷிப்புக்கு வராங்களே ஆண்டவரே, 12 மணிக்கு ஃபெலோஷிப் வராங்க, வர்றதெல்லாம் லேட்டு. என்கிட்ட கொடுக்கறதோ 11:20. என்னைய மட்டும் 3/4 மணி நேரத்தில் முடிக்க சொன்னால் எப்படி ஆண்டவரே? உங்கள் மேலே தப்பா, என் மேலே தப்பா? உங்கள் மேலே தப்பு. அதனால் என் டைம் என்ன பண்ணுவேன், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள் உண்டே. என் சபையாக இருந்தால் செய்வோம், 3 மணி வரைக்கும் எழுப்புவேன். அம்மேன். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது நடுவில் விட்டு வந்துட்டா பேஷண்ட் செத்துரும், பாதி தையல் போட்டு வந்தா. அதுபோல் தான் என் மெசேஜ் பாதி தான் வந்துருக்குது, இன்னும் பாதி வரலை. இன்னும் ஜெபம் பண்ணணும், உன்னை ஆவியில் நடத்தணும், உனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும், உன்னை உடைக்கணும், உன்னை கட்டணும், உன்னை சுகமளிக்கிற நதியில் நடத்தணும். இவ்வளோத்துக்கும் எனக்கு 15 மினிட்ஸில் நடத்த சொன்னால் எப்படி ஐயா? கர்த்தருனோடு கூட இடைப்படுகிறார். ஆமென், ஆமென். ராகாப் கர்த்தருக்குள்ளே வந்துட்டாயா? ராகாப் இயேசுவின் சந்ததியில் வந்தாயா? 2 வேவுக்காரனுங்க வந்தாங்க. அவனுங்க எங்கன்னு பாரு, ராகாப் வீட்டில் தான் இருக்கிறான். எரிகோ முழுசா தெரியும், ஊர் அறிந்த விபச்சாரி அவ, ஊர் அறிந்த வேசி ராகாப். ஆமென். அதனால தான் டைரெக்டாக அவன் வீட்டு கதவை வந்து என்ன பண்ணுறாவோ, அவங்க வந்து தட்டுறாங்க. கிருபையை ராகாப் பெற்றுக்கொண்டா ஐயா. ஆமென். அழகாக கிறிஸ்துவின் சந்ததியில் அந்த அம்மா வந்தாங்களா? உலகத்தான் தேவனுக்குள்ளாக வந்துன்னு இருக்கிறான். விசுவாசியும் அநேக ஊழியர்களும் பாவத்துக்குள்ளாக இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர், முன்னெல்லாம் நான் நின்னாலே பிசாசு ஆடும் பாஸ்டர். நான் நின்று விசுவாசிக்கிட்ட, என்கிட்ட விசுவாசிங்க நின்று பேசுறதுக்கே பயப்படுவாங்க பாஸ்டர். ஆனால் இப்போல்லாம் அந்த கிரியை நடப்பிக்க மாட்டேங்குது பாஸ்டர். அது ஏனே எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னு கேட்டனா, சாரமற்று போன உப்பையா நீ? சாரமற்று போன உப்பு. உப்பானது எப்படி இருக்கணுமா? சாரமேற்றப்பட்டு இருக்கணும். பிரதிஷ்ட ஜீவியத்தை என்ன பண்ணிட்ட? இழந்துட்ட.
பிரதிஷ்டை ஜீவியத்தை என்ன பண்ணிட்ட? இழந்துட்ட. இந்த ஸ்தாபனம் அது கொடுக்குது, அந்த ஸ்தாபனம் அது கொடுக்குது, அங்கே ஓடணும் இங்கே ஓடணும். அவன் ஆவியில் இல்லாத ஸ்தாபனம், ஆவியில் இல்லாத ஸ்தாபனம், தரிசனம் இல்லாத ஸ்தாபனம். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? ஏனோக்குக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் ஏது? என்ன பண்ணுறதுங்க பாஸ்டர்? கர்த்தர் அவங்க மூலியமாக சந்திக்கிறாரு பாஸ்டர். ஏன் உனக்கு காக்க அனுப்ப மாட்டாரோ? ஆமென், அல்லேலூயா. ஸ்தாபனத்திற்கு போகிறது தப்பு இல்லைங்க, ஸ்தாபனத்துக்கு அடிமையாக மாறுறது தப்புங்க. நீ போகிற ஸ்தாபனம், நீ எலியானா கேஆசி கூட போய் அந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்து உக்காந்துக்காத. ஆமென். எலியா எலிசாவோடு இணையணுங்க, எலிசா எலியாவோடு இணையணுங்க. மோசேவோடு கூட யோசுவா இணைந்திருந்தால் தாங்க தரிசனம் நிறைவேறும். கோரா கூட்டத்தோடு இணைந்திருந்தா எப்படிங்க தரிசனம் நிறைவேறும்? உன் அழைப்பை விற்றுட்ட, உன் சபையை விற்றுட்ட. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார். கல் எதுவும் இல்லைல்ல உங்கள் சர்ச்சில்? வெளியே கல் எறிந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன், தைரியமாக சொல்லியே சொல்கிறேன். நீ அடித்தாலும் எனக்கு கவலை இல்லை, தைரியமாக சொல்கிறேன். நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பெண்டிகாஸ்டலில் இருந்த பாஸ்டர் சைக்கிள் ஓட்டின்னு போனால் பிசாசு பிடிச்சவங்க வீட்டுக்குள்ளே போய் சைக்கிள் தான் ஸ்டாண்ட் போடுவார். அலரும் கத்தும். அந்தளவுக்கு கிராம ஊழியத்தில், மலை ஊழியத்தில் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். எங்கே பிசாசு பிடிச்சாலும் அங்கே அவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணார்? அதுக்குன்ட்டே இன்னொரு பாஸ்டர் வந்தார். பாஸ்டர், இங்கே ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அந்த ஸ்தாபனம் உங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் சப்போர்ட் பண்ணுறாங்க, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இணைந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த ஐயா அங்கே போனார். அங்கே போனவுடனே என்னாச்சு? சர்ச்சை ஸ்தாபனைக்கு எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுத்த நாட்கள் போயினே இருந்துச்சு. ஒரே ஒரு வாரம் இப்போ பிசாசு சர்ச்சுக்குள்ளே வந்து நிற்குது. இவரால் துரத்த முடியல பிசாசை. இவரால் என்ன பண்ண முடியல? ஏன்? அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாத ஊழியக்காரனுக்கும் சம்பந்தம் ஏது ஐயா? கிரியை நடப்பிக்கப்படலை. ஒரே மாதத்தில் பாஸ்டர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார். பாஸ்டர் இறந்தார். பாஸ்டருடைய பிள்ளைங்க பானிபூரி போட போயிட்டாங்க. பாஸ்டர் மனைவி ஆவியில் நடத்த தெரில. சபையில் நாட்கள் போச்சு, சபையை பூட்டினாங்க. சபையை பூட்டிட்டு நான் அவங்கள பார்க்க போகிறேன். பாஸ்டர் மனைவி பலிபீடத்தில் டிவியை வச்சு உக்காந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஜனம் உக்காந்து ஆராதித்த சபை. தயவுசெய்து கேஆசிங்களை விட்டு வெளியே வாங்க. கேஆசி யார் தெரியுமா? இந்த ஸ்தாபனத்தில் அது கொடுக்குறான். ஒரு பாஸ்டர் பல ஸ்தாபனத்தில் இருப்பார். அந்த கேஆசிங்களை விட்டு தயவுசெய்து என்ன பண்ணு, வெளியே வா. ஆமென், ஆமென். ஏன் வரல? ஆமென், அல்லேலூயா. 5 நிமிஷங்க, முடிச்சிடுறேங்க. சாம் ஜபதுர் ஐயா உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும்ல உங்கள் எல்லாருக்கும். நான் சாம் ஜபதுர் ஐயா மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ அந்த மீட்டிங் போயிருக்கும் போது அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஊழியத்திற்கு ஆரம்பத்தில் வந்த நாளில் அவரை ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கூப்பிட்டாங்க. அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் போயிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டாராம். ஒரு கவர் கொடுத்தாங்களாம். அந்த கவரை வாங்கின்னு வெளியே வராராம். அவர் வாயை திறந்து சொன்ன சாட்சி. அவர் காலுக்கு அடியில் நான் உக்கான்னு இருந்தேன். அவர் கவரை வாங்கின்னு வந்தாராம். கவரில் எப்படி என்ன இருக்கும்? ஒரு 500 ரூபாவாச்சு இருக்கும். அப்படின்ட்டு நேராக பெட்ரோல் பங்கில் வண்டியை போயிட்டு என்ன பண்ணாராம், நிறுத்திட்டு பெட்ரோல் போட சொன்னாராம். பெட்ரோல் போட்டு அந்த கவர் உள்ள கை விடுறாராம். 50 ரூபா இருந்துச்சான். அதில் ரொம்ப துக்கமாக இவர் கையிலேருந்து இன்னொரு காசை கொடுத்துட்டு வந்துட்டாராம். ஆண்டவரே, எனக்கு 50 ரூபா தான் கொடுத்துக்கிறீர் ஆண்டவரே. அவ்வளோ பெரிய சர்ச்சில் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதவங்களா இருக்கிறாங்களே ஆண்டவரேன்ட்டு என்ன பண்ணாராம், புலம்புனாராம். அவர் புலம்பி அதே இடத்துல நின்று இருக்கும்போது ஆவியானவருடைய சத்தம் கேட்டுச்சான். அந்த சத்தம் சொல்லிச்சான், பரிசுத்தாவியானவர் சொன்னாராம், ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு நீ 1 கிலோ அரிசி வாங்கின்னு போன்னு சொன்னாராம். ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு 1 கிலோ அரிசி வாங்கின்னு போ. இவரும் அட்ரஸுக்கு நோட் பண்ணின்னு அரிசி வாங்கின்னு 1 கிலோ அரிசி வாங்கின்னு போகிறார். அங்கே போனால் வெளியே நின்று பார்த்தா இவர் சொன்ன அட்ரஸை கண்டுபிடிச்சின்னு போய் நின்னா அது ஒரு பெண்டிகாஸ்டல் சபை. அந்த சபையுடைய கதவு திறந்து இருக்குது.
யாருமே இல்லையன்ட்டு என்ன பண்ணாரா, வாசல்லேருந்து எலும்பி நின்று, சர்ச்சின்னு தெரிஞ்சிச்சு, யாரோ ஒரு விசுவாசிக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறார் போல் ஆண்டவருன்ட்டு என்ன பண்ணுறாராம், இவர் எட்டி நின்று சிஸ்டர், பிரதர், பாஸ்டர் அப்படின்றாராம். அப்போது அவர் வெளியே இந்த சைடில் நின்று கூப்பிட்றாராம். இந்த பக்கம் செவ்வறு பக்கம் திரும்பின்னு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒலை கொதிச்சுன்னு இருக்குதான். கையை இப்படி தூக்கின்னு அந்த ஊழியக்காரர் சொல்லுறான், திரும்பி கூட பார்க்கலையா, அரிசி வாங்கினீங்களா பிரதர் என்னாராம். நான் சொன்னாரா, அரிசி வாங்கினீங்களா பிரதர் என்னாராம். நடுங்கினாராம் சாம் ஜபதுரை. திரும்பி கூட அவர் பார்க்கலையாம். அவர் அந்த அரிசி கொடுத்தோன்னா அந்த அரிசியில் சாப்பாடு செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டாங்களாம். இவர் அவருடைய இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணாராம். அவர் நான் எப்போ என்கிட்ட காசு இல்லைங்க ஐயா, ஓலை கொதிக்க வச்சுட்டு ஆண்டவரே நீர் குடிப்பீர் நான் முட்டி போட்டு நான் சோத்திரம் பண்ணியிருந்தேன், அதனால தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுன்னு வந்திருக்கிறார் ஐயா. சாம் ஜபதுரையை பார்த்து கத்த சொன்னாராம், உனக்கு 500 ரூபாய் பெருசாக இல்லாமல் இருக்கலாம்ப்பா, 50 ரூபாய் என் ஊழியக்காரனுக்கு பெருசுப்பான்னு கத்த சொன்னார். முழங்காலில் நின்று நீ 50 ரூபா வாங்க, அந்த 5 கோடிக்கு சமானம் தெரியுமா? நீ விசுவாசத்தில் வாங்குற 500 ரூபாய் 5000 கோடிக்கு சமானம் ஐயா. முட்டியில் நின்று வாங்கி பாரு ஐயா. தேடி வரும் ஐயா காக்கா. எலியாவை தேடி தான் ஐயா காக்கா வந்துச்சு. காக்காவை தேடி எலியா போல. விசுவாச ஜீவித்த ஆவியின் உறவை இழந்துட்டேன். அதனால தான் விசுவாசத்தில் உன்னால நிற்க முடியல. அதனால தான் நிற்க முடியல. கண்ணீரோடு சொல்கிறேன், விசுவாசத்தில் நில்லு, கோடிகள் உனக்கு பெருகும். விசுவாசத்தில் நின்று காடைகள் உன்கிட்ட பெருகி வந்து நிற்கும். விசுவாசத்தில் நின்று எண்ணெய் உனக்கு பெருகும். பாலியாங்கிச்சோ சபையில் மட்டும்தான் அற்புதத்தை செய்வாரா? உன் சபையில் என் சபையில் கத்த செய்ய மாட்டாரா? செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். விசுவாசத்தில் நின்று பெற்றுக்கிற 50 ரூபாய் 5000 கோடிக்கு சமானம். ஆமென். ஸ்தாபனத்திற்கென்று கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார்னா போ, தவறில்லை. நம்பிக்கை ஸ்தாபனத்து மேலே வைக்காது. எந்த ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து உட்கார்ந்து இருக்கிற உலக ஸ்தாபனம் ஆவியானவரோடு இணைந்தில்லாத ஸ்தாபனத்திற்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பவுல் அப்போஸ்தலனா வாழ வேண்டிய நீ அதில் போய் உட்கார்ந்து உன் தரிசனத்தையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் உன்னை கேள்வி கேட்பார். ஆமென். கொஞ்சம் எலும்பி நில்லுங்க. என் மெசேஜை முடிக்கல, எலும்புங்க. ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். எலும்புங்க, முடிக்கிறேன். டைம் 1:30. எலும்புங்க. சாரி 12:30. எலும்புங்க. கண்களை மூடலாமா? ஸ்தோத்திரமாவியானவரே, ஸ்தோத்திரமையா. எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தயவு செய்து. சிறு பிள்ளைய போல யார் இருக்கிற நீ தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பியா. என்ன காட்டிலும் வயசு உள்ளவங்க இங்கே இருக்கிறீங்க, என்ன காட்டில் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் பேசல. உள்ளே இருந்து தேவ ஆவியானவருடைய சத்தம் பேசி கொண்டு இருக்கிறது. எனக்கு மரியாதை நீ தரலன்னா பரவாயில்ல, எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் நதிக்கு மரியாதை கொடு, அவரை நீ கனப்படுத்து. தேவ ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன் கட்டுகளை அவிழ்க்க வந்திருக்கிறார். இந்த கழுதை எனக்கு தேவை, அந்த கழுதையை போயிட்டு கூட்டினுவான்னு சொல்ல தேவ ஆவியானவர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அநேகருக்கு விரக்தி. நான் நினைச்ச சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியல பாஸ்டர், நான் நினைச்சது கூட சாப்பிட முடியல பாஸ்டர். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ பொறுக்கி தின்ன ரூத்த கர்த்தர் அந்த தேசத்திற்கு எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் உயர்த்தி வைத்த தேவன். எந்த இடத்துல பொறுக்கி தின்னாலும் அதே இடத்திற்கு அவளை எஜமானியாய் கர்த்தர் மாற்றினாரே, உனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மெசேஜில் ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கழுகின் அபிஷேகம், கழுகு முகம். பரலோகத்தில் 4 ஜீவன்களில் 1 கழுகின் முகம். மறுரூபமாக்கப்படு. வயதை சொல்லி காரணம் சொல்லி உட்காராத, ஆதி வைராக்கியத்திற்குள்ளாக திரும்பு. Thank you Holy Spirit. Oh hallelujah. Rebekia zoduni bientuda shibin men auzene bientuda baraba ekus bedbel badaborian tuda baraba. ஓ ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி ஊழியம் செய். ஓ அநேக மீன்களை நீ பிடித்து கொண்டு வருவேன்.
ஹல்லேலூயா. எலியாவே உன் வைராக்கியம் எங்க? என் எலியாவே உன் வைராக்கியம் எங்க? உன் வைராக்கியம் எங்க? மனுஷன் பேசாதது நிமித்தம் சோர்ந்து போகிறாயோ? தேவனோடு கூட பேச அழைக்கப்பட்டவள் நீ. தேவனோடு பேச அழைக்கப்பட்டவள் நீ. யாருனோடு கூட பேசினால் என்ன, பேசாமல் இருந்தால் என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தேவாதி தேவனா இயேசு கிறிஸ்துவினோடு கூட பேசாமலாயிருக்கிறார். உன் அற்பமாய் பேசின விசுவாசி திருப்பி உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பான். உன் சபைக்கு திருப்பி அதே விசுவாசி வரும். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். சலித்த இருதயம் பாதம், பேக் பெயின், ஸ்திரீகளுக்கு பேக் பெயின். ஓ மன் ஹசூனியா துடபரா எபூடா தரகது நௌஷிகியே துடபரப. ஒத்த தலைவலி, ஒத்த தலைவலி. ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். என் தேவன் உன்னை தொடுகிறார். உன் முதுகு பகுதியை கத்த தொடுகிறார். உன் இடுப்பு வலியை கத்த தொடுகிறார். ஓ போன மாசம் 6ஆம் தேதியில இருந்து உன் முதுகு வலி அதிகமா இருக்குது. போன மாசம் 6ஆம் தேதி டேட்டை நோட் பண்ணிக்கோ. நான் ஓனாய் அல்ல, நான் பதறல்ல, நான் அவருடைய வாய். Thank you Holy Spirit. எதை எடுத்தாலும் தடை. என் ஊழியத்தில் என்னால் வளரவே முடியல. தடை 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 தடை. கர்த்தருனோடு கூட பேசுகிறாரே. என் ஈசாக்கே, எத்தனை தடைகள் வந்தால் என்ன, ரகபோத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரே. நீ தைரியமாய் தோண்ட ஆரம்பி, நீ தைரியமாய் தோண்ட ஆரம்பி. ரகபோத் உனக்கு புறப்பட்டு வரும் என்று என் தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ நான் வறண்டு போகுது. இங்கே இருக்கிற லேடிஸ் சைடில் இருக்கிற ஒரு சிலருக்கு அதிகமாக நான் வறண்டு போகுது. தண்ணி குடித்தா கூட அதிகமாக நான் வறண்டு போகுது. நான் வறண்டு போனதை நிமித்தம் ஓ உனக்கு ஓ லெபே ஷீகா டடபூ ஷீயன் துடபா ரபா. தெளிவான உச்சரிப்பு நாவிலிருந்து புறப்படலை. நான் வறண்டு போகிறது, கிடினஸ் உனக்கு உண்டாகுகிறது. சுகமளிக்கிற தேவனுடைய கரம் உனக்குள்ளாக இறங்குகிறது. உன் நாவில இறங்குகிறது, உன் தொண்டைக்குள்ளாக இறங்கி கொண்டு இருக்கிறது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. வாடகை கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல. ஓ பாஸ்டர் சைடில் வீட்டு வாடகை கட்ட முடியாம திணறுகிற கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். போ 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 எலியாவே, உனக்கு நான் சந்திக்க, உன்னை போஷிக்க சாரிபாத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். போ, உனக்கு வாடகை சந்திக்கப்படும். போ விசுவாசத்தோடு கூட நான் குடிப்பேன் உனக்கு வாடகை. Thank you Holy Spirit. டிவியில் பேசணும்னு எனக்கு ஆசை, டிவியில் மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு வாசலை திறந்துட்டேன். ஓ வாசலை உனக்கு திறந்துட்டேன். ஆனாலும் கூட தோமாவை போல என்னை சந்தேகப்படுகிறாயே, விசுவாசத்தோடு கூட அதை நீ பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. டிவி ஊழியத்தில் நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். டிவி ஊழியத்தை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், டிவி ஊழியத்தில் நான் உங்களை எடுத்து பயன்படுத்துவேன் என்று தெய்வ ஆவியானவர் இடைப்படுகிறார். Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ கூட பிறந்த தம்பியே உனக்கு வாக்குவாதத்தை உண்டு பண்ணுகிறான். கூட பிறந்த சகோதரன் உனக்கு வாக்குவாதத்தை உண்டு பண்ணி ஓ உனக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாவையும் யாக்கோபையும் சமாதானமாக்கினது போல நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல். தேவாவியானவர் இடைப்படுகிறார். நன்றி செலுத்துகிறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைத்தும் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு கூட இருந்தது. அவர்கள் வந்து சமாதானமானார்கள். அதுபோல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹோலி ஸ்பிரிட், என் மகளை டிகிரி படிக்க வைக்கணுன்ட்டு ஆசை.
ஆனால் காலேஜ் ஃபீஸ் கட்டுகிறதற்கு பலன் இல்லை எனக்கு. உன் மகளுக்கு டிகிரி கட்ட அந்த பணத்தை, அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்க, அந்த கோர்ஸை படிக்க வைக்க கர்த்தர் உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். உன் மகள் கர்த்தர் சொல்லுகிறார், தேவைகளை நான் சந்திப்பேன், உடைய ரத்தத்தில் மறைக்கிறேன் ஐயா. இந்த சபை ஆசீர்வதியும் ஐயா. தேவரே, இந்த சபையுடைய ஊழியக்காரர் எவ்வளோ பிரயாசப்பட்டு இதை உருவாக்கினாரோ அப்பா, அப்பா அந்த தரிசனம் நிறைவேறட்டும் சுவாமி. அண்ட் ஒரே மோசேவின் தரிசனத்தை அப்படியே யோசுவா பெற்று நடத்தினான். அந்த ஆவி அவர் மேலே வச்ச அந்த அபிஷேகம் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஊழியத்தை நடத்த கிருபை தாரும் சுவாமி. தரிசனத்திற்குள்ள ஓட கிருபையை தாரும் ஐயா. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் அநேக பைத்தியக்காரர்கள் சுகமாவார்கள் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அநேக பைத்தியக்காரர்களை கர்த்தர் சுகப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த சபைக்குண்டான கிருபை, விசேஷத்தை கிருபை ஜெபிக்கும் பொழுது, இந்த சபையில் பைத்தியக்காரர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது சுகம் உடனுக்குடனே உண்டாகும். லேகியோனுக்கு உண்டானது போல உடனுக்குடனே உண்டாகும். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உடனுக்குடனே விடுதலை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. துவண்டு போய் இருக்கிற பாஸ்டருடைய குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தும். அடியேனுக்கு இந்த அழைப்பை கொடுத்த KGF பாஸ்டர்ஸ், பெங்களூர் பாஸ்டர்ஸ், ஆண்டவரே என்னோட பிரயாணத்தில் வந்த பாஸ்டர்ஸ், இந்த சபையின் பாஸ்டர் எல்லாரையும் உம்முடைய ரத்தத்தில் மறைக்கிறேன். ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்ல கரங்களை தட்டி ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை நீ மகிமைப்படுத்தி அடைக்காக்கிற ஆவியானவர். அவர் அடைக்காக்குறார்னா உன்னை உருவாக்குகிறார்னு அர்த்தம். உன்னை ஒளிச்சு வைக்கிறார்னா அவர் உருவாக்குகிறார்னு அர்த்தம். அடுத்த டைமென்ஷனுக்குள்ளாக கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார் என்று அர்த்தம். இங்கிருந்து நீ போகும் பொழுது, நீ வரும் பொழுது எப்படி வந்தன்னு எனக்கு தெரியாது. நீ வெளியே போகும் பொழுது தரிசனம் உள்ளவனாய், ஆவில எலியாவை பார்க்கிலும் வல்லமுடையவனாய் எழும்பி ஒரு தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை இங்கிருந்து அனுப்புகிறார். அதை இழந்து போகாத. கர்த்தர் உன்னை நடத்துவாராக. ஆமென்.